ஹரி ஓம் நமஸ்காரா. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து எண்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சில எண்களை பத்தி சில கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். 1ல இருந்து 10 வரைக்கும், 1ல இருந்து 100 வரைக்கும் அது மாதிரி பார்த்தோம். பட் அதுல வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு முறை 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏகம், द्वे, त्रीणि, चत्वारि, पञ्च, षट्, சப்த, அஷ்ட, நவ, தச. 10 வரைக்கும் நம்பர்ஸ். இப்ப இதுல என்னன்னா, கதி பாலகாக சந்தி, எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, பஞ்ச பாலகாக சந்தி, பஞ்ச புஸ்தகானி சந்தி, ஷட் தூரவாண்யாக சந்தி, சப்த நர்த்தக்யா சந்தி, அஷ்ட தேவாலயாக சந்தி. இது மாதிரி அந்த எண்களை யூஸ் பண்ணி ஒரு பொருள் எத்தனை பொருட்கள் இருக்கின்றனங்கிறதுக்கு வந்து அந்த எண்களை யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். பஞ்ச, ஷட், சப்த, அஷ்ட, நவ, தச, விம்சதி, ஏகா, திரிம்ஷத், சத்வாரிம்ஷத், அது மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் வரும். பட் இங்க என்னன்னா, முதல் 4 நம்பர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு வரும். முதல் 4 நம்பர், இப்போ ஒரே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சிறுவன் இருக்கிறான், இல்ல 2 சிறுவர்கள் இருக்கிறார்கள், 3 சிறுவர்கள் இருக்கிறார்கள், 4 சிறுவர்கள் இருக்கிறார்கள் அப்படின் போது ஏகம் பாலகா, द्वे பாலகா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஒன்லி 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நம்பர்ஸா இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணுவோம். பஞ்ச, ஷட், சப்த. ஸோ பஞ்ச பாலகாக, ஷட் பாலகாக, சப்த பாலகாக அப்படின்னு. பட் அதே வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து பாலினத்தை பொறுத்து அந்த வார்த்தைகள் வந்து மாறும். ஓகே, பாலகஹா அப்படின்னா ஒரு வார்த்தை, பாலிகா அப்படின்னா ஒரு வார்த்தை, மித்ரம் அப்படின்னா ஒரு வார்த்தை. பட் இங்க நாம இருக்கிறது எல்லாமே ஏகம், द्वे, त्रीणि, चत्वारि, இந்த 4மே வந்து பாலினமற்ற வார்த்தைகளுக்கு வந்து இந்த எண்களை நம்ம பயன்படுத்தலாம். ஏகம் பலம், ஓகே, त्रीणि फलानि, चत्वारि फलानि, ஏகம் மித்ரம், त्रीणि மித்ராணி, चत्वारि மித்ராணி, இது மாதிரி. பட் நம்ம வந்து திவே அப்படிங்கிறது நம்ம பார்க்கல. பட் அதனால வந்து அதை ஸ்கிப் பண்றோம். ஏன்னா 2க்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வித்தியாசமா வருங்கிறதால நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். இப்போ அங்க வந்து ஏகம் பலம், அப்புறம் வந்து द्वे फले அப்படின்னு வரும். பட் அது நான் ஸ்கிப் பண்றேங்க. ஸோ ஏகம் பலம், त्रीणि फलानि, चत्वारि फलानि. ஓகே, அதே வந்து ஆண்பால் இருந்தா எப்படி வரும், இல்ல பெண்பாலா இருந்தா எப்படி வரும்? உதாரணம், ஏகஹா பாலகஹா. பாலகஹா அப்படிங்கிறது ஆண் பாலினத்தை சார்ந்த வார்த்தை. அப்ப ஏகஹா பாலகஹா, அங்க வந்து ஏகம் பாலகஹான்னு சொல்ல மாட்டோம். கதி பாலகாக சந்தி, எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள்? ஏகஹா பாலகஹா அஸ்தி, ஒரு சிறுவன் இருக்கிறான். கதி பாலிகாக சந்தி, எத்தனை சிறுமிகள் இருக்கிறார்கள்? ஏகா பாலிகா அஸ்தி, ஒரு சிறுமி இருக்கிறார். ஏகஹா பாலகஹா, ஏகஹா மார்கஹா, ஏகஹா தேவாலயः, ஏகஹா சஷகः, ஏகஹா கிரந்தः. ஏகா பாலிகா, ஏகா தூரவாணி, ஏகா வாட்டிகா, ஏகா பரீட்சா, ஏகா லதா. இது மாதிரி பெண்பாலா இருந்தா ஏகா அப்படின்னு வரும். அப்புறம் ஏகம் புஸ்தகம், ஏகம் புஷ்பம், ஏகம் சஸ்யம், ஏகம் மித்ரம், ஏகம் பலம், எல்லாத்துக்குமே ஏகம் அப்படின்னு வரும். ஓகே, அதே வந்து துவௌ அப்படின்னு ஆண்பால்ல வரும் 2க்கு, द्वे அப்படிங்கிறது பெண்பால்ல, द्वेங்கிறது பாலின மற்றதுக்கும் द्वे தான் வரும். அதை நம்ம கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ண போறோம். 3 சிறுவர்கள், இங்க 3 இல்ல, त्रयः, त्रयः பாலகாக, 3 சிறுவர்கள், तिस्रः பாலிகாக, 3 சிறுமிகள், त्रीणि மித்ராணி, 3 நண்பர்கள். ஓகே, இப்போ त्रयः தேவாலயாः, त्रयः வித்யாலயாः, त्रयः மார்காः, 3 ரோடு, त्रयः கிரந்தாः, त्रयः புருஷாः, त्रयः நட்டாः, அது மாதிரி. तिस्रः दूरवाण्यः, तिस्रः नर्तक्यः, तिस्रः பரீட்சாः, तिस्रः லதாः. तिस्रः அப்படின்னா 3 பெண்பால்ல. त्रीणि புஸ்தகானி, त्रीणि புஷ்பானி, त्रीणि
மித்ராணி, த்ரீணி சஸ்யானி, த்ரீணி பாத்ராணி, த்ரீணி பலானி. இது மாதிரி சத்வாரஹா அப்படின்னா 4. ஸோ சத்வாரஹா புருஷாக 4 ஆண்கள், சத்வாரஹா மார்காக 4 ரோடு, 4 வழி, சத்வாரஹா தேவாலயாக 4 கோவில்கள், சத்வாரஹா பாலகாக 4 சிறுவர்கள், சதஸ்ரஹா அப்படின்னா 4 பெண்கள், சதஸ்ரஹா பாலிகாக 4 சிறுமிகள், சதஸ்ரஹா லதாக 4 கொடிகள், சதஸ்ரஹா பரீட்சாக 4 தேர்வுகள், சதஸ்ரஹா வாட்டிகாக 4 தோட்டங்கள். ஸோ இது மாதிரி சதஸ்ரஹா அப்படின்னா பெண்பால். சத்வாரி அது ரெகுலர், சத்வாரி புஸ்தகானி, சத்வாரி புஷ்பானி, சத்வாரி பலானி, சத்வாரி சஸ்யானி, அது மாதிரி. ஓகே, பட் பஞ்ச 5ல இருந்து எல்லாமே வந்து மாறாது. பஞ்ச பஞ்ச பஞ்சதான். பஞ்ச பாலகாக, பஞ்ச பாலிகாக, பஞ்ச மித்ராணி, பஞ்ச மார்காக, பஞ்சலதாக, பஞ்ச புஷ்பானி. எல்லாத்துக்குமே வந்து பஞ்சம் தான் வரும். பட் அந்த முதல் 4 நம்பர்ஸ் மட்டும் மாறுபடும். லிங்கத்தை, அந்த பாலினத்தை பொறுத்து அது மாறுபடும். ஏகா ஏகா ஏகம், த்வௌ த்வே த்வே, த்ரீணி இல்ல திஸ்ரஹா, க்ஷமதம், த்ரயஹா திஸ்ரஹா த்ரீணி, சத்வாரஹா சதஸ்ரஹா சத்வாரி, த்ரயஹா திஸ்ரஹா த்ரீணி, சத்வாரஹா சதஸ்ரஹா சத்வாரி, த்ரயஹா சத்வாரஹா. ஓகே, சோ சத்வாரஹ வேதாக சந்தி, 4 வேதங்கள் உள்ளன. அது மாதிரி. ஸோ இப்போ ஷார்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஆண் பாலின வார்த்தை 1, பெண் பாலினத்துல 1, பாலின மற்றதுல 1, குறைஞ்சபட்சம் 1 எடுத்து அது எல்லாத்துக்குமே அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து எல்லா ஃபார்ம்ஸும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏகஹ பாலகஹான்னு அப்படின்னா ஏகஹ பாலகஹா, த்ரயஹ பாலகாக, சத்வாரஹ பாலகாக, பஞ்ச பாலகாக, ஏகா பாலிகா, திஸ்ரஹ பாலிகாக, சதஸ்ரஹ பாலிகாக, பஞ்ச பாலிகாக, ஏகம் மித்ரம், த்ரீணி மித்ராணி, சத்வாரி மித்ராணி, பஞ்ச மித்ராணி. ஸோ நான் வந்து பாலகா, பாலிகா, மித்ரம் மட்டும் எடுத்தேன். அது மாதிரி நீங்க ஏதாவது 3 வார்த்தைகள் ஒவ்வொரு பாலினத்திலையும் எடுத்துக்கிட்டு இந்த எல்லா சென்டென்சஸும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? ஏகஹ விருட்சஹ, த்ரய விருட்சாஹ, சத்வாரஹ விருட்சாஹ, பஞ்ச விருட்சாஹ, ஏகா நதி, திஸ்ர நத்யாஹ, சதஸ்ர நத்யாஹ, பஞ்ச நத்யஹ. உத்தமம். ஏகம் பலம், த்ரீணி பலானி, சத்வாரி பலானி, பஞ்ச பலானி. உத்தமம். தேங்க்யூ சார். தன்யவாதம். விருட்சஹ ட்ரை பண்றீங்களா? ஏகஹ விருட்சஹ, த்ரய விருட்சகாஹ, விருட்சாஹ, த்ரயஹ விருட்சாஹ, சத்வாரஹ விருட்சாஹ, சத்வாரஹ விருட்சாஹ, பஞ்ச விருட்சாஹ. பரீட்சா. ஏகாஹ பரீட்சா, ஏகா பரீட்சா, ஏகா பரீட்சா, திஸ்ரஹ பரீட்சாஹ, சதஸ்ர பரீட்சாஹ, பஞ்ச பரீட்சாஹ. பாத்திரம். ஏகம் பாத்திரம், த்ரீணி பாத்திரம், சத்வாரி பாத்திராணி, பஞ்ச பாத்திராணி. த்ரீணி பாத்திராணி, சத்வாரி பாத்திராணி, பஞ்ச பாத்திராணி. பஞ்ச பாத்திராணி. ஏகः ராமः अस्ति, एका सीता अस्ति, एकं भवनम् अस्ति, त्रयः
ग्रन्थाः सन्ति तिस्रः अङ्गुल्यः सन्ति त्रीणि भवनानि सन्ति चत्वारः वेदाः सन्ति चतस्रः लेखन्यः सन्ति चत्वारि सोपानानि सन्ति सोपानानि सन्ति सोपानानि सन्ति पञ्च पाण्डवाः सन्ति पञ्च अङ्गुल्यः सन्ति पञ्च करवस्त्राणि सन्ति उत्तमम् एकः दीपः एका वाटिका एकं पुष्पम् त्रयः दीपाः त्रिसः वाटिकाया वर्मा महोदय तिस्रः वाटिकाः त्रीणि पुष्पाणि उत्तमम् चत्वारः दीपाः चतस्रः वाटिकाः चत्वारि पुष्पाणि उत्तमम् पञ्च दीपाः पञ्च वाटिकाः पञ्च पुष्पाणि उत्तमम् दूरवाणी एकं दूरवाणी नर्तकी गौरी एका दूरवाणी तिस्रः दूरवाण्यः चतस्रः दूरवाण्यः चतस्रः पञ्च दूरवाण्यः देवालयः एकः देवालयः त्रयः देवालयाः चत्वारः देवालयाः पञ्च देवालयाः उत्तमम् एकः अश्वः अस्ति ஒரு குதிரை இருக்கிறது ஏகா ஷாக்கா அஸ்தி ஒரு கிளை இருக்கிறது ஏகம் புஷ்பம் அஸ்தி ஒரு பூ இருக்கிறது त्रयः मीनाः सन्ति तिस्रः बालिकाः सन्ति त्रयः मीनाः सन्ति மூன்று மீன்கள் இருக்கின்றன तिस्रः बालिकाः सन्ति மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் त्रीणि सेवफलानि सन्ति மூன்று ஆப்பிள் பழங்கள் இருக்கின்றன चत्वारः शूकाः सन्ति நான்கு கிளிகள் இருக்கின்றன சதஸ்ரக மகிழா ஷூகாக ஷுக்காக சத்வார ஷுக்காக சந்தி நான்கு கிளிகள் இருக்கின்றன சதஸ்ரக மகிழாக சந்தி நான்கு பெண்கள் இருக்கின்றனர் சத்வாரி உபநேத்ராணி சந்தி நான்கு கண் கண்ணாடிகள் இருக்கின்றன பஞ்ச தேவாக சந்தி ஐந்து தேவர்கள் இருக்கிறார்கள் பஞ்ச மாலாக சந்தி ஐந்து மாலைகள் இருக்கின்றன பஞ்ச ஆயுதானி சந்தி ஐந்து ஆயுதங்கள் இருக்கின்றன உத்தமம் அங்குலி ஏகா அங்குலி அஸ்தி तिस्रः अङ्कुल्यः सन्ति चतस्रः अङ्कुल्यः सन्ति पञ्च अङ्कुल्यः सन्ति हस्तः एकः हस्तः अस्ति त्रयः हस्ताः सन्ति चत्वारः हस्ताः सन्ति पञ्च हस्ताः सन्ति ललाटम् एकं ललाटम् अस्ति त्रीणि ललाटानि सन्ति
चत्वारि ललाटानि सन्ति पञ्च ललाटानि सन्ति उत्तमम् महोदय yes. ललाटानि न नेट्रीधन ललाटं नेट्रि yes नेट्री आम् धन्यवादः धन्यवादः ஓகே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற ட்ரை பண்ணுற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி மற்ற வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனல் சன்ஸ்கிரீன்.today சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்